சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் வந்து ஜாவால எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்னா என்ன? எக்ஸப்ஷன்னா ஒரு நார்மலாக ஒரு கோட் ரன் ஆகுது, அந்த கோட் நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகுது, அவுட்புட் வருது. அது வந்து நார்மல் சினாரியோ. ஏதாவது ஒரு எரர், ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது அது வந்து எக்ஸப்ஷன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சரியா? ஸோ அதுதான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸி, வளவளன்னு இருக்கும். ஆனால் வந்து பேசிக் புரிஞ்சுக்கிட்டா சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ரொம்ப பேசிக் உனக்கு சொல்லித்தரேன். ஃப்யூச்சரில் நாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிச்சுக்கலாம். சரியா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை நிறைய சொல்லி தந்துருக்கிறேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து த்ரோஸ். ஸோ ட்ரை கேட்ச், த்ரோஸ். ஸோ எக்ஸப்ஷன் வந்து ஒரு பிரச்சனையுள்ள ஒரு பால் மாதிரி நினச்சிக்க. ஒரு பிரச்சனையுள்ள ஒரு பால். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு எக்ஸப்ஷனுங்கிற ஒரு பால் உங்ககிட்ட வீசுது, அதாவது பிரச்சனைங்கிற ஒரு பால் உங்ககிட்ட வீசுனா நீ என்ன பண்ணுவ? நீ கேட்ச் பிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினா அது ட்ரை கேட்ச். நீ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் நீனா உன் கோடு அந்த பிரச்சனையை கேட்ச் பிடிச்சி சால்வ் பண்ணிச்சுன்னா அது வந்து ட்ரை கேட்ச். அது கேட்ச் பிடிச்சி சால்வ் பண்ணாமல் அது வந்து இன்னொருத்தங்கிட்ட வீசுது அப்படின்னா அது த்ரோஸ். அவ்வளோதான் மேட்டர். சரியா? அப்போது என்ன அர்த்தம்? நீ ட்ரை கேட்ச் போட்டு ப்ராசஸ் பண்ணலாம், அதாவது அந்த எக்ஸப்ஷனை ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நீ இன்னொருத்தங்கிட்ட வீசலாம். கரெக்டாக? ஸோ இப்போ அப்படி இருக்குது. நீ இன்னொருத்தங்கிட்ட அந்த பிரச்சனையை வீசும்போது, அதாவது உன் கோடு இன்னொருத்தன் கோடுக்கு பிரச்சனையை தூக்கி வீசும்போது என்ன அர்த்தம்? அவன் ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி அதை கேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்லைனா அவன் இன்னொருத்தங்கிட்ட த்ரோ பண்ணலாம். கரெக்டா? ஸோ அது த்ரோஸ். அவன் த்ரோ பண்ணுறத இன்னொருத்தன் கேட்ச் பிடிச்சி ஹீ கேன் டூ ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை ஒர்க் பண்ணலாம், இல்லைனா அவன் இன்னொருத்தங்கிட்ட த்ரோ பண்ணலாம். ஸோ இப்படியே போகும். சரியா? அதுதான் ட்ரை கேட்ச்னா என்ன, த்ரோஸ்னா என்ன அப்படிங்கிறத உனக்கு சொல்கிறேன். புரியுதா? இது வந்து இப்போ ஒரு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு இந்த மாதிரி நினச்சிக்க, ஒரு பிரச்சனை வருது சிஸ்டத்துலேருந்து, அது உன் கோடுக்கு வருது, உன் கோடு அதை ஹேண்டில் பண்ணுறதா இல்லை மற்றவங்ககிட்ட தூக்கி வீசுதா? அப்போ நீ இப்படி நினச்சிப்பார், இன்னொருத்தனுக்கு நீ கோடை வீசுகிற மாதிரி, பிரச்சனை வீசுகிற மாதிரி இன்னொருத்தனும் அவன் ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் உனக்கு தூக்கி வீசலாம் பிரச்சனை. சரியா? அப்போ அவன் வீசுறத நீ ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா நீ தூக்கி இன்னொருத்தங்கிட்ட வீசலாம். சரியா? அதான் கான்செப்ட். ஸோ ஜாவாவில் சம்டைம்ஸ் நீ ஏதாவது மெத்தடுகளை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோடு உங்கள்கிட்ட சொல்லும், நீ ட்ரை கேட்சை யூஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ணு, இல்லைன்னா இதை தூக்கி இன்னொருத்தங்கிட்ட வீசு அப்படின்னு சொல்லும். அந்த இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போதைக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை கேட்சு, அப்புறம் ஒரு த்ரோஸ் ஒர்க் பண்ணி பார்ப்போம். சரியா? பேசிக், வெரி பேசிக். இதெல்லாம் நம்ம இன்னும் இதுக்குள்ளேயே போகல. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ எக்ஸப்ஷன் லேர்னர் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு கிளாஸ். சரியா? இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் ஒன்று எழுதுவோம். பப்ளிக் void divide by 0 இப்படி போடுறேன் சும்மா. ஓகே. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நம்பரை 0வால் வகுக்குது. எந்த ஒரு நம்பரையும் 0வால் வகுக்க முடியாது, தெரியும்ல? ஸோ அப்படி 0வால் வகுத்தா ஜாவா வந்து ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதை வச்சு நம்ம இப்போ படிப்போம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், int a equal to 1 divided by 0. புரியுதா? ஸோ ஏல 1 0வால் டிவைட் பண்ணி ஏல அசைன் பண்ணுறோம். சரியா? இவ்வளோ தான் நான் பண்ணுறோம். இது ஒரு மெத்தட். சரியா? இந்த மெத்தடில் பண்ணுறோம். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் int a equal to 1 divided by 0, 1 0வால் வகுத்து ஏக்கு அசைன் பண்ணுறோம். இது மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அப்புறம் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம்.
சும்மா பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். system.out.println ஏ முடிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு டெஸ்டிங் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் லேனர் டெஸ்ட். சரியா? இப்போ இந்த கிளாஸை வந்து இதில் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே போய் ஒரு மெயின் மெத்தட் ஒன்று எழுதும். மெயின் மெத்தடில் இதனுடைய ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். exception learner el equal to new exception learner. சரியா? இப்போ இந்த கிளாஸில் சும்மா ஒரு மெத்தட் ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். அந்த மெத்தடை இங்கே வந்து கால் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். now I am going to call that method el.divide by 0. இப்போ எவ்ரிதிங் லுக்ஸ் ஓகே, கரெக்டா? இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு மெத்தட் கால் பண்ணுறோம். அந்த மெத்தட் இங்கே இருக்குது. அந்த மெத்தட் வந்து 1/0 பண்ணுது. அது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ உனக்கு வந்து அவுட்புட் வரணும். இந்த system.out.println வந்து கன்சோலில் ஆன்சரை பிரிண்ட் பண்ணணும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். என்னாச்சு? நினச்ச அவுட்புட் வரல, எரர் வந்திருக்கு, எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஏன் எக்ஸப்ஷன் வந்திருக்கு? எந்த ஒரு நம்பரை 0வால் வகுக்க முடியாது. ஸோ இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல பிரச்சனை வர்ற கோடு இருக்குது, அந்த பிரச்சனை வர்ற கோடை ட்ரை கேட்சை போட்டு நாம் ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து ட்ரை கேட்ச். அடுத்து த்ரோஸ் படிப்போம். ட்ரை இப்படி போட்டுக்கணும். எந்த கோடு பிளாக் நம்ம கவர் பண்ணணுமோ பிரச்சனை வர கூட அதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கேட்ச் அப்படின்னு போட்டு இப்படி போட்டு இங்கே வந்து என்ன எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுவோம். ஏன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் த்ரோ ஆச்சு. ஸோ இதனால் இங்கே வந்து சும்மா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் போடுறேன். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் போட்டு ஏஇ இது என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், சும்மா ஏதோ ஒரு பேர். இது அதனோட ஸ்ட்ரக்சர். இதில் ரொம்ப குழப்பிக்காத. ட்ரை கேட்ச்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நீ இப்போதைக்கு படிச்சு வச்சுக்க. ட்ரை கேட்ச்னா இப்போ ட்ரை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். கேட்ச்னு போட்டு இப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே மனப்பாடம் கூட பண்ணிக்க. சரியா? என்ன எக்ஸப்ஷன் டைப் வேணுமோ அதுக்கு போட்டுக்கணும். இங்கே வந்து உள்ள சும்மா பிரிண்ட் பண்ணுறோம். system.out.println ஏஇங்கிறது என்ன? இது ஏஇ டாட் கெட் மெசேஜ். இதெல்லாம் சிஸ்டம் தராது. ஸோ ரொம்ப குழப்பிக்காது. ஸோ இந்த மெசேஜ் இப்போ போடுறோம். வேணா இது வந்து போடுறேன். இதுதான் மெசேஜ். புரியுதா? இதுதான் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஇலிருந்து இதை என்ன மெசேஜ் சிஸ்டம் கொடுக்குதோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த மெத்தடில் போயிட்டு 1/0ங்கிறத இந்த கோடை வந்து பிரச்சனை வர்ற கோடு இதை ட்ரை கேட்ச் அப்படின்னு போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா எப்போவுமே இந்த மாதிரி எரர் வந்து மக்கள் பார்த்தாங்கன்னு வச்சுக்குவேன், நார்மல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற நார்மல் மக்கள், ப்ரோக்ராமர் கிடையாது, நார்மல் மக்கள் இதை பார்த்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகி என்னடா இது என்னென்ன ரெட் கலரில் இப்படியெல்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பயந்துருவானுங்க. அதுக்காக நம்ம இதை கேட்ச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, கேட்ச் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ போய் ரன் பண்ணுவோம். இப்போ என்னன்னு வருது, இதுதான் மெசேஜ் /0, அதாவது டிவைடட் பை 0னால தான் பிரச்சனை வந்துச்சு. அப்படி இந்த டிவைடட் பை 0 யார் கொடுத்தா? சிஸ்டம் கொடுத்துருக்கு பாரு. AE.get மெசேஜ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். புரியுதா? இந்த மெசேஜ் எப்படி வந்துச்சு? இந்த 1/0ங்கிறது எரர் கொடுத்துச்சு. அது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ணி த்ரோ பண்ணிச்சு. அதை இது கேட்ச் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிச்சு. ஸோ நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும். அந்த பிரச்சனை நாம் ஹேண்டில் பண்ணால் ட்ரை போட்டு கேட்ச் போட்டு கேட்சுக்குள்ளே நீ ஒர்க் பண்ணணும். கேட்சுக்குள்ளே அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போடணும். இது இப்படி போட்டேன்னா இது சால்வ் பண்ணுறதானே. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. புரியுதா? ஸோ ட்ரை கேட்ச் முடிஞ்சது. இது வந்து ஓகே. இந்த வீடியோவில் ட்ரை கேட்ச் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் த்ரோஸ் பார்ப்போம். சரியா? ஸோ இதில் வந்து ட்ரை கேட்ச் இருக்குது. இதுக்கப்புறம் இதில் ஃபைனலி அப்படின்னு சொல்லி வேற ஒன்று போடலாம். அந்த ஃபைனலி அப்படின்னு என்னென்னா ட்ரை ஒர்க் ட்ரை எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம்
ஃபைனலி ஒர்க் ஆகும். கேட்ச் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலி ஒர்க் ஆகும். ஃபைனலிங்கிறது என்னன்னா, ட்ரை ஒர்க் ஆனாலும் சரி, கேட்சுக்குள்ளே ஒர்க் ஆனாலும் சரி, ஃபைனலாக இந்த ஒர்க்கு நடக்கணும், அதாவது இந்த மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஃபைனலி. ஃபைனலி இந்த இடத்துல வந்து சிஸ்டம் டாட் அவுட், இதுதான் ஃபைனல் க்ளோசிங். சும்மா இப்படி அடிச்சுடுவோம். இப்போ இங்கே போகிறேன், புரியுதா? எரர் வந்தாலும் ஃபைனலி டிஸ்பிளே ஆகுது. இங்கே எரர் வரலினா பாரு, ஒன்றால் வகுக்கிறேன், அப்போ என்ன ஆகும்? இந்த அவுட்புட் தான் பிரிண்ட் ஆகும், கேட்சுக்குள்ளே எதுவுமே ஒர்க் ஆகாது, ஆனால் ஃபைனலி வரும். புரியுதா? விடையும் வருது, ஃபைனலியும் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரை ஒர்க் ஆனாலும் சரி, கேட்ச் ஒர்க் ஆனாலும் சரி, அதுக்கு அடுத்து நீ ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் மாதிரி அப்படின்னா அதை ஃபைனலின்னு போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போடலாம். ஸோ ஃபைனலி போடலாம், போடலாம், அது வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக. சரியா? ஸோ ட்ரை, கேட்ச், ஃபைனலி 3 இப்போ படித்தாச்சு. ஸோ மறுபடியும் ஒரு திரும்ப சொல்லிடுறத ரேப்அப் பண்ணுறக்காக, இந்த இடத்துல நீ பிரச்சனை வர்ற ஒரு கோடை எழுதுனாவோ இல்லை பிரச்சனை வர்ற ஒரு கோடை கால் பண்ணாவோ, கால் பண்ணுறன்னு என்ன அர்த்தம்? நீ கால் பண்ணுற மெத்தடு உனக்கு ஏதாவது ஒரு எரரை த்ரோ பண்ணலாம். அதாவது நீ கால் பண்ணுற மெத்தடை எழுதினவன் வந்து முத்துச்சாமின்னு வெயி. முத்துச்சாமி அவன் வந்து அந்த எரரில் ஒர்க் பண்ணாமல் அந்த எக்ஸப்ஷனை உனக்கு த்ரோ பண்ணியிருக்கிறான். அப்போ நீ என்ன அர்த்தம்? நான் சொன்ன தெரியுமா முதல்ல, எவனோ ஒருத்தன் உனக்கு பாலை வீசினான்னா நீ அதை கேட்ச் பிடிச்சி நீ ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா நீ அதை தூக்கி இன்னொருத்தங்கிட்ட வீசலாம். கரெக்டாக? ஸோ இங்கே நீ ஏதாவது ஒரு மெத்தடை கால் பண்ணுற, அந்த மெத்தடு உனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணாலும் நீ கேட்ச் போட்டு கேட்ச் பண்ணி அதில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீயும் அதை த்ரோ பண்ணிடலாம். த்ரோ பண்ணுறது எப்படின்னு இங்கே பார்ப்போம். த்ரோ பண்ணுறதுனா இந்த இடத்துல தான் வரும் த்ரோஸுங்கிற கோடு. ஒரு மெத்தடு பேருக்கு பின்னாடி அடிக்கணும், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு பிரச்சனை வர்ற கோடை ட்ரை, கேட்ச் அப்படிங்கிறத வச்சு சரௌண்டிங் பண்ணி இப்படி எழுதுறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இது பண்ணேன். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு. இதை நல்லா பார்த்துக்க இந்த வீடியோவை. இதே கூட திரும்ப நீ அடிச்சுப்பார். அதுக்கப்புறம் திரும்ப நிறைய விதங்களில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை செக் பண்ணிக்கிறேன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வகையான எக்ஸப்ஷன்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீ படித்து பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே.